வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. டுடே vlog பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை நாங்கள் ஃபேமிலியாக இன்றைக்கி போகிற இடம் ரொம்பவும் எல்லாருக்கும் பிடிச்ச இடம். காரமடை பெருமாள் கோயில். கோயில்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால தான் ரொம்ப பிடிச்ச இடம்னு சொல்லி சொன்னேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி போகிற அந்த vlogsஸை நம்ம வீடியோவை போடலான்னு இருக்கோம். வீடியோ எடுக்கும்போதே மேடமை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு டைம் கூட வீடியோ எடுக்கிறேன். அந்த கிளிப்பிங்கில் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கே தெரியும். சுதீக்ஷா வாங்க. ஹலோ ஹலோ. எங்கே போகிறோம்? காரமடை பெருமாள் கோவிலுக்கு. ஓகே. இன்னியும் கிளம்பாமல் என்ன பண்ணிருக்கேன்னு பார்க்குறீங்களா? பார்த்தீங்கன்னா கட்டப்பை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அவங்க பாருங்க, அவங்க சட்டி சோறு சாப்பிட்றாங்க. லெமன் ரைஸு செஞ்சு எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு போய் இப்போ வரும்போது ஏதாவது இடத்துல மரத்து நகலில் உட்காந்து சாப்பிட்றது அது ஒரு சுகம் தானே. ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு கிளம்புறது தாங்க. கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். Bloody sweet, blood, blood, bloody sweet, blood, bloody sweet, bloody sweet, bloody sweet, bloody sweet, bloody sweet, bloody sweet, sweet, bloody sweet, sweet, bloody sweet, bloody sweet. ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கூட்டம்னா கூட்டம், என்ன கூட்டங்கிறீங்க. அது சனிக்கிழமை நம்ம செலக்ட் பண்ணி வந்தோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம வேறு லெவலு. செம்ம கூட்டங்க. ஃபுல்லாக டிராஃபிக்கு இந்த சைட்லலாம் பார்த்திங்க அப்படிங்கிற மாதிரி தானே ஆஸ் யூஷுவல் எல்லாருமே நம்ம அந்த பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. கூட்டம் சரியான கூட்டங்க. என்ன பண்ணுறதுன்னே புரியல. அப்புறம் பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு கூட்டம் நிறைய இருக்குது. கோயிலோட கோபுரம் அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுது. சைடில் எல்லாம் நிறைய பேர் அந்த பெருமாள் வழிபட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கோயிலுக்குள்ளே சரி வர்ற வழி தான் கூட்டமாக இருக்குது, கோயிலில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது சொல்லவே வேணாம், வேறு லெவலு. அப்புறம் நாங்கள் அங்கே க்யூன்னு சிறப்பு தரிசனம் 100 ரூபா டிக்கெட் பார்த்தீங்களா. 100 ரூபா டிக்கெட் எடுத்து சிறப்பு தரிசனம் உள்ளே போனால் சீக்கிரமாக போய் பார்த்துடலான்னு பார்த்தா அங்கே அதுக்கு நிற்கிதுங்க அவ்வளோ கூட்டம். பார்த்து மூஞ்சியெல்லாம் ரொம்ப டயர்டாகி ஒன்றும் சொல்கிற மாதிரியே இல்லை. சாமி எப்படா பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டே நாங்கள் நடந்துக்கிட்டே இருந்தோம். நாங்கள் செல்ஃபியை மாற்றி எடுக்கிறது மட்டும் தான் தெரியுதே தவிர்த்து சாமியை காட்டுற மாதிரி ஐடியாவே இல்லை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாமத்தை போட்டு விட்டாங்க. நாமத்தை போட்டு பார்த்தீங்களா, கோயிலுக்குள்ளே எடுக்கக்கூடாதுங்க. நான் அவுட்டரில் தெரியாமல் அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்களா, நம்ம ஓட்ட வீடியோ எடுக்கும்போதே தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து மெயின்டைன் பண்ணி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிற மேலே நமக்கு நெகில் இருக்கிறதுக்காக நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. அருமையாக இருக்குங்க. கோபுரம்லாம் வேறு லெவலுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் அப்படியே இன்னொரு எடுத்து அங்கே அலங்காரத்தில் பெருமாள் அலங்காரத்தோடு இருந்தது. அதுவும் நான் கொஞ்சம் தெரியாமல் க்யூ நிற்கும்போது எடுத்தது. முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரீ அரங்கநாத பெருமாள் கோயில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது மறுபடியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலையே அப்படின்னு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. சரி, அருள்மொழிகா ஸ்ரீ அரங்கநாத பெருமாள் காரமடை பார்த்தாச்சு. அப்புறம் மத்தியானம் லஞ்ச் டைம் நம்ம எடுத்துகிட்டு வந்த லெமன் சாதத்தை சாப்பிட்டுட்டு அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நல்லா இருந்துச்சு. மரத்துக்கடியில் நிற்க முடியல, சரி ஏன்னா ஃபுல்லாக டஸ்டிங்களா, அதனால் சரி அப்படியே முடிஞ்சிருச்சு. பாய் பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வண்டியில் அப்படியே ஒரு ட்ராவல் வைப். சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோவை பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.